ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 12x18 ஃபோட்டோ ஃப்ரேம். இதான் நான் பண்ண டிசைனு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஜில் வந்து டெய்லி அப்படி இல்லைனா வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணுற டிசைன் வந்து பிஎஸ்டியாக அப்லோட் பண்ணிடுவோம் ட்ரைவில். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜில் போய்ட்டு இதோட சைஸ் காட்டுறேன். வித்து 18, ஹைட்டு 12, ரெசல்யூஷன் வந்து 150. இப்போ ரெசல்யூஷன் வந்து 150 இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணும்போது 300 மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ணும்போது அதிகமாக சைஸ் காட்டும், அதனால். இப்போ கேன்சல் பண்ணிட்டு இதுதான் நான் பண்ண ப்ராஜெக்ட்டு. இப்போ இதில் வந்து இந்த மாப்பிள்ளை பொண்ணு வந்து நீங்கள் எடுத்துருங்க. இப்போ பிளாக்காக இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட மாப்பிள்ளை பொண்ணோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரைட்டில் இருக்கிற 3 ரெக்டாங்கிளில் வந்து ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது. அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்கிற 3 ரெக்டாங்கிளும் அதே மாதிரி தான். அதுலேயும் ஃபோட்டோஸ் தேவையானதை வச்சுக்கோங்க. இந்த டிசைனில் ரவுண்டாக இருக்குங்களா, இதில் வந்து தேவையான ஃபோட்டோ வச்சுக்கிறது உள்ளே. இப்போது ஆரஞ்சு கலராக இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ வைக்கிற இடம். இப்போ அந்த ஆரஞ்சை வந்து நான் கலர் மாற்றுறேன். லேயர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் யூ கொடுத்து கலர் மாற்றுறேன். இப்போ தேவையான கலர் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த கலரே போதும், அதனால் ஓகே கொடுத்துக்கிறேன். வேணுங்கிற கலரை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த கீழே இருக்கிற தாலி இமேஜ் தனியாக, அது தனி லேயரு. இப்போது அந்த பேக்ரவுண்டு ரெட் கலர் இருக்குல்ல, அது தனி லேயரு. இப்போ அந்த சர்க்கிள்லாம் வந்து லிங்க்கில் இருக்கும், அதெல்லாம் அன்லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் இருக்க ரெட்டு வந்துட்டு நான் கலர் மாற்றி காட்டுறேன். ப்ளூ, அப்புறம் லைட் ப்ளூ, பர்பிள், இந்த மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரெட்டே வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு கீழே இருக்க பிளாக் வந்துட்டு நீங்கள் ஒயிட்டாக கூட வச்சுக்கலாம், இல்லை பிளாக்காக கூட வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக நான் ஒயிட்டு காட்டுறேன். ஒயிட் வேணால் ஒயிட்டு வச்சுக்கலாம், இல்லை பிளாக்னாலும் வச்சுக்கலாம். எனக்கு இப்போ அந்த ரெட்டே ஓகே அப்படின்னு தோணுது, அதனால் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். கேன்சல் கொடுத்து அந்த சுற்றியும் ஒரு ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கலர்களாக மாற்றினேன், அதை வந்து ஒயிட்டாக மாற்றுறேன். இப்போ அதை கண்ட்ரோல் கொடுத்து லைட்டிங்கில் வந்து ஒயிட்டு கொடுத்து காட்டுறேன். அது ஓகே அப்படின்னா அதனும் வச்சுக்கலாம். இப்போ எப்படி வேணால் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாப்பிள்ளை பொண்ணோட பேர் வந்து நீங்கள் ரீஎடிட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க டேட்டை அதுவும் ரீஎடிட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் இதில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பேன் நான். அப்போ தேவைன்னா நீங்களே மாற்றிக்கோங்க. பின்னாடி இருக்க கோயில் இமேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். லேயர் பேனல் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் நான் பண்ண ஃபுல் டிசைன், அதோட லேயரு. இப்போ இந்த லேயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த லேயர் டெலிட் பண்ணிட்டு வேறு ஏதாவது லேயர் கூட நீங்கள் வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா ஹைட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கலரு, அப்புறம் வந்து அந்த பேக்ரவுண்டு கலர் ரெட் கலரு, அப்புறம் அந்த பேக்ரவுண்டு பிளாக்கு, இது எல்லாமே தனித்தனி லேயராக இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.